டாக்டர் உங்கள்கிட்டேருந்து நான் ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும். தான் விரும்பக்கூடிய துறையை ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ந்தெடுக்கலாம். அதற்காக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் உளவியல் ரீதியாக எந்த அடிப்படையில் தாக்கும் கூட? ஆமாம், ஏராளமான இன்றைக்கு தேர்வுகள் தொடங்கியிருக்கின்ற ஒரு நேரத்தில் இதற்கான காரணங்கள் என்ன, எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ இந்த தற்கொலை முயற்சியை ஒரே தரம் அவங்க முடிவெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸு பில்டப் ஆகி ஒரு பாயிண்டில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது தான் அவங்க அந்த தற்கொலை எண்ணத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள், அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க தற்கொலை முயற்சிகளை ட்ரை பண்ணும்போது 3 முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும். ஒன்று இன்எஸ்கேப்பபிள், அதாவது இந்த வலி என்னால் தாங்க முடியல, இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த மனப்பான்மை. 2வது இன்டர்மினபிள், இப்போ இதை பண்ணலன்னா எனக்கு வேறு வழியே இல்லை, இது தற்கொலை தான் எனக்கு கடைசி முடிவு, இதை தவிர எனக்கு ஒரு வழி கிடையாது, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டும். 3வது இன்டாலரபிள், அதாவது இந்த சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் எப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஆணித்தனமாக அவங்க உணர்றாங்களோ அந்த நேரத்தில் தான் அந்த 3 ஐஸ் ஆஃப் சூசைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வேற எந்த விதமான விஷயங்களும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய எல்லா முயற்சிகளும் தோர்த்து விட்டன, எனக்கு வெளிப்படையாக வெளியிலிருந்து செய்ய வேண்டிய உதவிகள் எதுவும் எனக்கு கிட்டலை அப்படிங்கிற ஒரு நிராதரவான ஒரு நிலைமையில தான் தற்கொலை முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. இல்லை, இப்போ வளர்ந்தக்கூடிய கல்வித்துறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான துறைகள் இருக்கிறது. மருத்துவத்திற்கு சமமாக அல்லது அதை விட மேலான துறைகள்லாம் இருக்கிறது. நீட் எழுதினாலும் சரி, எழுதாவிட்டாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதையே அவர்கள் படிக்க வேண்டும் என்ற சிறு குழந்தையிலே ஊட்டப்பட்டார்களா? அவர்கள் என்ன ஆசைகள், டிஸப்பாயின்மெண்ட், அதாவது ஏமாற்றத்தின் விளைவுகளா, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா ஏமாற்றத்தோட விளைவுகள் தான். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா வெறும் அந்த பிள்ளைய மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப அந்த பிள்ளையோட மனசுல ஒரு விதமான ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம், ஒரு கோல் இருக்கு, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, நம்ம மருத்துவம் எடுத்து படிக்கணும்னு அவங்க அதுக்கான எல்லா முயற்சிகளையும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்றாங்க. இது கூட அவங்க சுத்தி இருக்கிற குடும்பம் அதை எப்படி வரவேற்கிறது, அந்த மாதிரி எண்ணங்களை எந்த மாதிரி அவங்களை எண்ண ஓட்டங்களில் அவரை செலுத்துகிறார்கள். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நல்ல திட்டவட்டமா புரிஞ்சுக்கோங்க, பிளஸ் விளிம்பு நிலையில இருக்கிற சமூகம் இது எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான். நம்ம இப்ப எந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டத்துல ஓடுறோம்னா ரொம்ப சக்சஸை குளோரிஃபை பண்ற ஒரு விஷயம், தோல்வி என்பதே ஒரு தகாத காரியம் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததென்றும் தோற்று போனவர்கள் மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம போறோம். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கனால நமக்கு அடுத்த நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையை நம்ம துளைத்து விட்டவர்களாக தான் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தனிநபர், குடும்பம், சமூகம், இந்த 3 விளிம்புகளையுமே பார்த்தீங்கன்னா இதை எப்படி தோல்வியை பார்க்கிறார்கள் என்பது முதல் கட்டம். அப்போ அந்த பிள்ளையோட ஏமாற்றம் அது தனியே கிடையாது. குடும்பங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, அதாவது நீ உன்னோட முயற்சியை நீ கொடு, எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ற குடும்பங்கள்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சுய திணிப்பு இருக்கோ சார், எங்கெங்கெல்லாம் சமூக திணிப்பு இருக்கோ இல்ல குடும்ப திணிப்புகள் இருக்கோ, நீ பண்ணிதான் ஆகணும்னு ஒரு கட்டாயப்படுத்துதல் மனப்பான்மை அவங்களுக்கு ஏற்படுகிறதோ அங்க வேற வழியே இல்லாத மாதிரி அவங்க மைண்ட் பிளாக் ஆயிடும். இல்லை, இப்போ டாக்டர் என்ன கேள்வினா, இந்த பெண் இறந்து போன உயிரை மாய்த்து கொண்ட பெண் கடந்த முறை 350 மார்க் வாங்கியிருக்கா. இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி அந்த பெற்றோர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த புறச்சூழல் பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணு, 650 மார்க் தானே அது, கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா வேற ஒரு கோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லாத நிலையில் அவளை ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இதற்கு காரணமா? நான் மறுபடியும் அந்த கேள்விக்கு தான் வரேன். இப்போ எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இப்போ இது மட்டும் இல்லை, நிறைய கொடானு கோடி. அப்போ அந்த பிள்ளைய சின்ன வயசுலேயே ஊட்டி வளர்த்து நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் விடக்கூடாது, இந்த முறை எப்படியாவது ஆகிடணும், இந்த முறை எப்படியாவது ஆயிடணும் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு தோத்துட்டா என்ன செய்ய, நாங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படணும், இதோட நான் உலகத்தில் என்ன இருந்து என்ன செய்ய அப்படின்னு முடிவுக்கு வந்துருப்பேன். சார் கண்டிப்பாக இந்த 3 லெவல்ஸ் தான் சார். சுயமாக அந்த குழந்தை எனக்கு நான் பண்ணி தான் ஆகணும், நான் சாதிச்சு தான் ஆகணும், அதாவது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை தனியாக கிடையாது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எழுதுகிற ஒரு தேர்வு அது. அதில் தேர்வு பெற்றவர்கள் ஏதோ ஒரு மதிப்பீட்டு நெறியில் தேர்வு படும்போது நம்ம மார்க் வாங்குற மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்கன்றதும் அது ஒரு பொது நீதியாக
இருக்கு அந்த இடத்துல. அப்போ எங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நான் பண்ணி ஆகணும்னு ஒரு சுய திணிப்புக்குள்ள போதோ அது நடக்காதப்ப என்ன ஆயிடும்னா ஒரு பெரிய மன சுமை ஆயிடும், மன சோர்வுக்குள்ளும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் அவங்க போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அது காஸ் பண்ணும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு அடுத்த விளிம்பு நிலையில இருக்கிற அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க அந்த குடும்பங்கள் வந்து எங்கெல்லாம் திணிக்கிறாங்களோ அப்ப என்ன ஆயிடும்னா அவங்களே தான் மேல ஒரு டிமாண்ட் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க, சுத்தி இருக்க குடும்பமும் அந்த டிமாண்டை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுது. அப்ப என்ன ஆயிடும்னா இந்த திணிப்பின் காரணமாக அவங்க மைண்ட் எல்லாம் என்ன ஆயிடும்னா இதை பண்ணலன்னா வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. பிளஸ் சுத்தி இருக்க சமூகம் எந்த மாதிரி ஒரு 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 அடையாளத்தை வந்து தோற்று போவர்கள் இல்ல மறுபடியும் இந்த மாதிரி நீட் எழுதி அவங்களுக்கு கிடைக்கல, எந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தையோ இல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளுதலையோ சமூகம் கொடுக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான பார்வை. இதை நம்ம வந்து தனியா பாக்குறது இல்லை. ஏன்னா மொத்தமா சேர்ந்துதான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கு என்னால இதுக்கு மேல ஜெயிக்க முடியாது, என்னோட தனி சக்தியை தாண்டி எனக்கு ஏற்றுக்கொள்ளுதலும் அந்த பராமரிப்போ இல்ல அந்த தட்டி கொடுத்து ஊக்குவிப்பதோ எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. இப்போ உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு டிப்ரெஷனாக ஆகக்கூடிய கேரக்டர் ஒன்று. இன்னொரு கேரக்டர் ஒரு மேனிக்கா ஆயிடலாம், கடும் போக்குவாதத்தை மேற்கொள்ளலாம், பைத்தியம் பிடித்த மாதிரி பயங்கரமான அரகன் ஃபோர்ஸாக உருவாகலாம். அப்படி எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா இப்படி டிப்ரெஷன் ஆகி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வகை ஒன்று. இன்னொன்று மேனிக்காகி சமூகத்தில் எந்த விதமான தீவினைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். இப்போ கண்டிப்பா வந்து இப்போ இந்த சாய்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஒன்று வந்து நான் சொன்ன ரொம்ப திக்கற்ற நிலைமையில ஒரு அபல நிலையில ஒரு உதவி குரலாக தான் வந்து இந்த தற்கொலை முயற்சி பார்க்கப்பட வேண்டும். என்னால் எனக்கு உதவி செஞ்சுக்க முடியல, எனக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் எனக்கு உதவி செய்யற நிலைமையில இல்லை அப்படிங்கறத தான் அது காட்டுது. இதே மாதிரி இப்போ அவங்க வந்து இதனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஆக்ரோஷமாயி சொசைட்டிக்கு எதிராகவும் தன்னை எதிர்த்து இருக்கிற அந்த மற்ற விரோத செயல்களை அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்கு எதிராகவும் அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு எதிர்ச்சியா பண்ண முடியும். ஆனா அது வந்து ஒரு அளவுக்கு மீறி போனால் அப்ப வந்து அது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா தான் அது பார்க்கணும். நீங்க டிப்ரெஷன் சொன்னாலும் சரி இல்ல மேனிக்னாலும் சரி, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ். பொதுவா ஆமா, நம்ம தோத்தோம்னா நம்ம சோகமாவோம், நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம சந்தோஷமா இருப்போம், ஏதாவது ஒரு கோவம் வருதுன்னா நம்ம தட்டி கேட்போம், இது மனித இயல்பு. ஆனா எப்பெல்லாம் இது ஒரு 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 எல்லையை தாண்டி போதும், இந்த சைடும் சரி இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமும் சரி போனாலே அது வந்து ஒரு மனநல ப்ராப்ளமா தான் அதை கருதப்படும். ஒரே ஒரு கேள்வி, இந்த சூசைட் இந்த மாதிரியான இந்த சூசைட் எண்ணங்கள் தாட்ஸ் சாதாரணமாக எங்களுக்கு கற்பனை செய்ய முடியாது, நம்மளாம் கற்பனை செய்து பார்க்க முடியல. இது உளவியல் ரீதியாக திடீரென ஏற்படுவதானா அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அல்லது ப்ரெஷர் ஏதாவது உள்ள ஏற்படக்கூடிய கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பாடி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் இது வந்து ஒரு காம்பினேஷன் தான். ஒரு ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கு பிளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபியூ தான். அது வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தெரியும் சார், இல்லைன்னா அது தெரியாது. அவங்களுக்கு மனநல சம்பந்தப்பட்ட எந்த விதமான அந்த ப்ராப்ளம்ஸும் இல்லைன்னா அப்படி நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம பாடி வந்து எப்படி வந்து நம்ம கோவப்பட்டா சோகப்பட்டா ஹார்மோன்ஸ் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகா ரெகுலேட் பண்றதுக்கான மெக்கானிசம்ஸ் எல்லாம் இன்டாக்டா இருக்கும். அப்ப அது வந்து ஒரு நோய் குற்றத்தை ஒரு கூற்றுல பார்த்தா மட்டும்தான் அது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து முழுக்க அந்த பிள்ளையோட பர்சனாலிட்டி எப்படி, இப்போ பிள்ளைன்னு சொல்றதுனால கம்ப்ளீட்லி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வாழறது எல்லாமே நம்ம இங்க இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே உலகத்துல இருக்க எல்லாருமே தனி நபர் கிடையவே கிடையாது சார். நம்ம வாழறது வந்து எந்த சூழல்ல வாழறோம், எந்த மாதிரி வாழ்க்கை கட்டமைப்புல வாழறோம், என்ன சோஷியல் சிஸ்டம்ல வாழறோம், என்ன கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல வாழறோம், என்ன ட்ரெடிஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வாழறோம், என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல வாழறோம், இது எல்லாம் சேர்ந்து நிர்ணயிக்கிறது தான் நம்ம பிஹேவியர். ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம அந்த உயிரை மாய்த்து கொள்வதற்கான புறக்காரணிகள், இப்பொழுது நாங்கள் நீட்டை பற்றி பேசவில்லை, அது சார்ந்த காரணிகளை ஒரு குழந்தை தான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் அவள் எந்த அளவுக்கு செய்வாள், அவள் மட்டுமல்ல, அவள் சாதாரண ஒரு ஆத்மா மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்கள், உளவியல் ரீதியாக அவளுக்கு யாரும் ஆறுதல் சொல்லாத நிலை, ரொம்ப ஃபியூ ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்படி தான் பேசியிருக்கோம். டாக்டர் பொன்வில்சன் சார், இப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் ஒரு பக்கம் இருக்குது, சமூக காரணங்களை இனி இந்த மாதிரியான உயிரை மாய்த்து கொள்ளாமல் விவகாரத்திற்கு லட்சோப பெற்றோர்கள் ஒரு நிகழ்வை பார்க்க போகிறாங்க. எவ்வளவோ இருக்குது உலகத்தில், உலகம் என்பது பறந்து விரிந்தது, எத்தனை படிப்பு, எத்தனை கோடி, எத்தனை அப்ராடு, எத்தனை PhD சொல்லி மாளாது. நீங்கள் பெற்றோருக்கும் அந்த புறச்சூழலில் ஒரு மருத்துவராக, ஒரு மனநிலை ஆலோசகராக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
அதாவது இப்போ நீட் தேர்வு வந்து எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு முதல் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையுமே இப்போ நம்ம உடனுக்குடன் நம்ம பார்க்குற ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு சுபாவ நிலைமையிலையும் இப்போ நம்ம வளர்த்துட்டு வரனால, எனக்கு இதுனா உடனே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் துவண்டு விடுவேன் அப்படி இல்லாமல் எது வந்தாலும் சந்திப்பேன் என்ற மனப்பக்குவத்தை ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஓப்பன் மைண்ட் செட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, பெற்றோருக்கு சொல்றது ப்ரிப்பேர் யுவர் சைல்ட் ஃபார் த வர்ஸ்ட். அதாவது உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறியோ நீ படிமா, இல்லை படிப்பா, நல்லா படி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கிறோம். அப்படி ஒரு 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 பட்சத்தில் நமக்கு எல்லா முயற்சியும் நம்ம ஈடுபட்டு நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு எடுக்க வேண்டிய அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் தெம் ஃபார் லைஃப். ப்ரிப்பேர். ஏன்னா ரியாலிட்டி என்னன்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரி தோல்விகள் நம்ம யாருமே வந்து நிர்ணயிக்க முடியாத ஒரு விஷயம். வாழ்க்கையில் வெற்றிகள் எப்படி வந்து நம்மளால வந்து கண்டிப்பா ஊர்ஜிதமா சொல்ல முடியாது, அந்த மாதிரி தோல்விகளையும் நம்ம சொல்ல முடியாது. வெற்றி தோல்வி இரண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கை. அப்ப பிள்ளைகளை வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும்னா யதார்த்தங்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்ம சமூக சூழல், நம்ம பொலிட்டிக்கல் சூழல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளை அந்த மனநிலைமைக்குள் ஊக்குவிப்பது பெற்றோருடைய கடமை. அப்ப என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நீ வந்து உனக்கு நீட்ல கிடைக்கல, இல்ல ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வச்சு அவங்கள ரெடி பண்ணா தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் வந்து தங்க மனதை செலுத்த மாட்டார்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியம், இந்த திணிப்பு மனநிலைமை பிள்ளைகளும் சரி பெற்றோரும் சரி கண்டிப்பா ஈடுபடவே கூடாது. கட்டாயம் கட்டாயம் என்று எங்கெல்லாம் சொல்றோமோ, அப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ரீசன்ஸ் ஃபார் சூசைட்னு, ஒன்னு ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருக்கலாம், இன்னொன்னு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், பட் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் தான் ஆன்கோயிங்கா நடக்கிற விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதாவது ஒரு நிமிஷம் கிடையாது, நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு அந்த அங்கலாய்ப்பு தான் ஒரு நொடியில அவங்கள அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு உதவுது. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டியை காப்பாற்றணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபார்மேஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த திணிப்பு மனப்பான்மை நம்ம விட்டுதான் ஆகணும். பிள்ளைங்களும் தன் மீது ரொம்ப திணிப்பு மனப்பான்மை இல்லாம ஓப்பனா ஃபிளெக்சிபிளா வச்சு ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு, இந்த மக்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக என்ன சொல்ல போறீங்க? உறுதியான, நீங்களும் கல்லூரியில் படித்து மாணவியாகத்தான் இன்றைக்கு ஒரு பேராசிரியராக இருக்கு, டாக்டர் என்ன சொல்ல போறீங்க? சார், அதாவது ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வாழ்க்கை என்பது ஒரு பயணம், இட் இஸ் அ ப்ராசஸ். இதுதான் முடிவு அதுதான் முடிவுங்கிறது கிடையாது. நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு வரும்போது எதையுமே ரொம்ப ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப பூதாகரமாக பெருசாக தான் தெரியும். அந்த மாதிரி தோல்விகளை நம்ம ரொம்ப கிட்ட வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக ரொம்ப நான் உடஞ்சு போய் ரொம்ப ரொம்ப ஒரு இயலாமை நிலை, இல்லை நிஜமாலே நான் ஒரு இடத்துல தோல்வியுற்ற நிலைமையில கொஞ்சம் நம்ம அந்த விஷயத்தை நம்ம அழுதுட்டோமா, அந்த நேரத்தில் அழுதுட்டு தயவு செய்து தற்கொலை எண்ணங்கள் வருகிறவர்கள் யாராவது கூட போய் பகிர்ந்து உங்க மேல அக்கறை இருக்க யாராவது கிட்ட போய் நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்களையும் இந்த மாதிரி மனசோர்வையும் இந்த ஏமாற்றத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா அந்த எண்ணத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க. ரெண்டாவது வந்து இப்ப இந்த மாதிரி நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்க நேரத்துல நீங்க அழுது முடிச்ச பிறகு கொஞ்சம் வாழ்க்கையை தள்ளி வச்சு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்து தான் நீங்க இந்த நிலைமையில வந்திருப்பீங்க, பல வெற்றிகளை சந்தித்து தான் அந்த நிலைமையில வந்திருப்பீங்க. அப்ப வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி, இது வந்து இந்த தோல்வி, இந்த நீட் தோல்வியே இருக்கட்டும், இது என் வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், என் வாழ்க்கையின் முழுமை கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இட்ஸ் நாட் யுவர் ஹோல் லைஃப், அது வந்து உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பங்காவே இருக்கட்டுமே. ஆனா பல தோல்விகளை சந்தித்த நான் இதையும் சந்திப்பேன் என்ற மனப்பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ரெசிலியன்சர். ஏற்கனவே அவங்க எக்ஸாம் எழுதுற வயசு எப்படின்னா ரொம்ப சேலஞ்ச் மென்டாலிட்டி இருக்கும். எதை வந்து நம்ம அவங்களுக்கு சேலஞ்சா கொடுக்குறோமா, அதாவது இதை வந்து ஒரு ப்ராப்ளமா நம்ம கொடுக்க கூடாது. எந்த மத சமூக கூட்டமைப்பு இருந்தாலும் இதை வந்து நான் ஒரு சவாலாக எதிர்கொள்கிறேன். ஒரு முறை சவாலில் நான் தோற்றால் மறுபடியும் என்னை நான் வீழ்த்தும்படியாக எந்த முயற்சிகளும் ஈடுபட மாட்டேன். மறுபடியும் அந்த சவாலில் நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் போராடுவேன் என்ற மனப்பக்குவத்தை நாம் பிள்ளைகளுக்கு வளர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளைகளும் அந்த மாதிரி ஒரு சவால் துணிச்சல் மனப்பான்மையில இந்த போட்டியில எந்த போட்டி வந்தாலும் சந்திக்கும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையை வந்து முழுமையா நம்ம சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள முடியும்.